ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிளாஸ் யூடியூப் வீடியோ சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் கடையில் தாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு 2 தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி, அப்புறம் நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசை இட்லிக்கெலாம் சூப்பர் காம்போவாக இருக்குங்க. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆச்சி சாம்பார் மிளகாய் தூள், இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் நீர் கறந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு எப்படி பருப்பு கீரைலாம் நம்ம கடைவோமோ அதை மாதிரி அந்த தண்ணியை தனியாக எடுத்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ மசிச்சிடலாம். இந்த மாதிரி மேஷர் ஒன்று வச்சுக்கோங்க. மேஷர் வச்சுட்டு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். பார்த்திங்களா, கடகடன்னு மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை நம்ம கெட்டியாகவும் சாப்பிடலாம். பட் நம்ம சைட் டிஷ்க்கு சாப்பிட்றோன்னும் போதும் இது கெட்டியாக சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கத்திரிக்காய் கடையில் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலை எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து நம்ம கொட்டி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கடையில் ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம காம்போங்க. யாருமே இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க கத்திரிக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.